ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 33வது வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி. கவனிங்க, இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நாம் ஓட முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற காரியங்கள், நம்முடைய வேகத்தை கூட்ட முடியாதபடி சத்ருவானவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லா விதமான தடைகள், எல்லா விதமான பலவீனங்கள். கவனிங்க, மான்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. சிங்கமோ சிறுத்தையோ எந்த ஒரு வேகமான பலம் வாய்ந்த மிருகம் அதை துரத்தினாலும் அதைவிட வேகமாய் ஓடும்படியான பலன் அதனுடைய கால்களிலே இயற்கையாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இயல்பாகவே கர்த்தர் அந்த காரியத்தை, இந்த மான்களுக்கு கர்த்தர் அந்த கால்களிலே ஓடும்படியான அந்த பலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பாருங்க, தாவீது ராஜா சொல்லும் பொழுது, அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி. கவனிங்க, உண்மையாகவே இன்றைக்கு ஓட முடியாதபடி, கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாதபடி, இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நடக்க முடியாதபடி, பலவீனத்தோடு, பலவிதமான பாடுகளோடு, உண்மையாகவே நாம் நடக்கவே முடியாதபடி முடக்கி வைத்திருக்கிற உங்கள் கால்களை கர்த்தர் மான் கால்களை போல மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உண்மையாகவே மான் கால்களை போலாக்கி. அப்ப நல்லா கவனிங்க, அப்படின்னா என்ன? என்ன விதமான சத்துருக்கள் அவர்கள் துரத்தினாலும், என்ன விதமான இந்த பிசாசின் தந்திரங்கள் நம்மை மோதி அடித்தாலும், கர்த்தருக்காக நீ ஓடுகிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அந்த வேகம் எப்படி இருக்குங்க? மான் கால்களை போல நம்முடைய கால்களை கர்த்தர் மாத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இன்றைக்கு பலவீனத்தின் நிமித்தமாய் இந்த உலக வாழ்க்கையிலே, என்னையா இது வாழ்க்கை, இந்த உலகத்துல நான் வாழணுமா எப்படி என்று நான் நடக்கவே முடியல, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பலவீனங்கள், பலவிதமான பாடுகள், கடன் பிரச்சனை, இந்த உலகத்துல நான் வாழ்வதற்கு எதற்கு என்று கூட நீங்க நினைத்திருக்கலாம். கவலையப்படாதீங்க. இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இது ஜீவனுள்ள சத்தியமுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கு பலன் உள்ளது. இது ஒரு நாளும் பொய் சொல்லாது. இந்த ஜீவ வார்த்தை நீங்க உண்மையா நம்புறீங்களா? உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கே கர்த்தர் உங்கள் கால்களை மான்களுடைய கால்களை போல உங்கள் கால்களை ஓடும்படியான, வேகமாய் ஓடும்படியான அந்த மான் கால்களை போன்ற பலனை கர்த்தர் உங்கள் கால்களுக்கு தரப்போகிறார். ஆமென். உண்மையாகவே இரண்டாவது காரியம் பாருங்க, என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கென்று ஒரு உயர்தலம். காரணம் என்ன? நம்மெல்லாம் கர்த்தருடைய ஸ்தானாபதிகள். நமக்கென்று கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். பாருங்க, பிசாசானவன் மோதி, அவன் துரத்தி, அவன் பிடிக்க முடியாதபடிக்கு, நம்முடைய கால்களை கூட அவன் தொட முடியாதபடியான உயர்ந்த ஸ்தலங்களிலே, உயர் தலங்களிலே நம்மை அவர் நிறுத்தி அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த தேவனை போல, இவரை போல, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை போல, இவரை போல அன்புள்ளவர், உயர்ந்தவர், பெரியவர் ஒருவரே இல்லை. காரணம் என்ன? நம்ம எவ்வளவு அதிகமா நேசித்தா பாருங்க, உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை நிறுத்துகிறார். காரணம், அந்த பிசாசானவன் நம்மளை எட்டி நம்ம காலை கூட அவன் தொட முடியாதபடிக்கு கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலைவேளை கர்த்தர் உண்மையாகவே ஒரு புதிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கர்த்தருக்காக ஓடும்படியான புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல மான்களுடைய கால்களை போலாக்கி உயர் தலங்களில் எங்களை நிறுத்துகிறேன். எங்கள் நல்ல அன்புள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம். அருமையான தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலவேளை அருமையான பிள்ளைகளோடு, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளோடு நீர் பேசி இருக்கிறீர். இது ஜீவனுள்ள சத்தியமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையினால் பிள்ளைகளை இந்த காலவேளை ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், புதிய வல்லமை அவர்களை ஆட்கொள்ளட்டும். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். மான் கால்களை போல கர்த்தருக்காக வேகமாய் ஓடும்படியான பலனை கர்த்தர் தருகிறார். உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தர் இவர்கள் கால்களை கர்த்தர் நிறுத்து ஒரு உயர்வை தாங்க. சத்துரியம் அநேக முறை அவர்கள் கீழே தள்ளி இருந்தால் இன்றைக்கு மறுபடியுமாய் உயர்ந்த ஸ்தலங்களிலே
பிள்ளைகளுடைய கால்களை கர்த்தர் நீங்க நிறுத்தி வைங்க ஆண்டவரே. உங்க கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இன்றைக்கு அநேகம் ஒரு விடாய்த்து போன ஒரு வெறுமையான இருதயத்தோடு இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்கள் ஆத்துமாக்களை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அவர்களை திடப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். கர்த்தர் இந்த காலங்களில் பிள்ளைகளை உங்களுடைய நிறுத்துங்க, உங்களுடைய உயர் தலங்களிலே அவர்களை நிறுத்தி அழகு பார்க்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க. எல்லா கடன் பிரச்சனைகள், பாரங்கள், எல்லா துயரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக கர்த்தருடைய கரம் இவர்களோட இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உயரமான ஸ்தலங்களிலே, உயர் தலங்களிலே உங்கள் கால்களை நிறுத்துகிறவர். மான் கால்களை போல கர்த்தருக்காக ஓடும்படியான பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். இன்றைக்கே உங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசிங்க, தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், தொடர்ந்து பலப்படுங்கள். God bless you. ஆமென்.